டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு எக்ஸல் சீட்டில் நமக்கு தேவையான செல்ஸில் செக் பாக்ஸை இன்சர்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு எக்ஸல் சீட்டில் இன்சர்ட் பண்ண செக் பாக்ஸை எப்படி டிலீட் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸல் சீட்டில் ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பேர், அவங்க அடைக்க வேண்டிய ஃபீஸ், இந்த டீட்டெயில்ஸ் என்ட்ராயிருக்கு. இந்த காலத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஃபீஸை அடைச்சிட்டா அவர் பேர் பக்கத்தில் உள்ள இந்த செல்லில் டிக் மார்க்கை என்ட்ரு பண்ணணும். டிக் மார்க்கை என்ட்ரு பண்ணுறதுக்கு முதல்ல செக் பாக்ஸை க்ரியேட் பண்ணணும். செக் பாக்ஸை க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த ரிப்பனில் டெவலப்பர் டேபை கொண்டு வரணும். டெவலப்பர் டேபை கொண்டு வர்றது ரிப்பன் மேலே இந்த இடத்துல மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணணும். இப்போ இதில் 3 ஆப்ஷன்ஸு தெரியுது. இதில் கஸ்டமைஸ் த ரிப்பனை கிளிக் பண்ணணும். இப்போ எக்ஸல் ஆப்ஷன்ஸ்னு ஒரு டயலாக் பாக்ஸு தெரியுது. அதில் கஸ்டமைஸ் ரிப்பனை செலக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இது செலக்ட் ஆகிருக்கு. இங்கே டெவலப்பர்னு இருக்குது. அதில் இந்த கட்டத்துக்குள்ளே கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே அது செலக்ட் ஆகிரும். இப்போ நான் ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டெவலப்பர் டேபு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு டெவலப்பர் டேபை ஓப்பன் பண்ணணும். நான் இப்போ டெவலப்பர் டேப் மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இந்த கண்ட்ரோல்ஸ் குரூப்பில் இன்சர்ட்டை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிக் மார்க் என்ட்ராக இருக்கிற இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி அதை இங்கே வரையணும். இப்போ நான் வரைகிறேன். இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸு இங்கே இன்சர்ட் ஆயிடுச்சு. இந்த இங்கே செக் பாக்ஸுன்னு டெக்ஸ்ட் என்ட்ராயிருக்கு. செக் பாக்ஸ் 47ன்னு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பெய்டுன்னு டைப் பண்ணணும். அதுக்கு இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணுறேன். இங்கே கர்சர் பிளிங் ஆகிறத பார்க்கலாம். இப்போ டிலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் டிலீட் பண்ணுறேன். இப்போ பெய்டுன்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு வெளியே கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸு என்ட்ராய் பக்கத்தில் பெய்டுன்னு டெக்ஸ்ட்டும் என்ட்ராயிருக்கு. இப்போ இதில் டிக் மார்க்கை இன்சர்ட் பண்ணணும்னா இந்த செல் மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே அந்த டிக் மார்க் அதில் என்ட்ராயிரும். அந்த டிக் மார்க்கை ரிமூவ் பண்ணணும்னாலும் இந்த இடத்துல அந்த செல் மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணணும். இப்போ நான் கிளிக் பண்ண உடனே அந்த டிக் மார்க் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த செக் பாக்ஸை கீழே உள்ள எல்லா செல்ஸுக்கும் காப்பி பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு இந்த செல் மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வெளியே மவுஸை கொண்டு வந்துட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல் உள்ள அந்த பாக்ஸு தெரியுது. இந்த பாக்ஸுக்கும் இந்த செல் பார்டருக்கும் இடையில மவுஸை கொண்டு வந்து வைக்கும்போது ஒரு ப்ளஸ் சிம்பல் தெரியுது. அந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ண உடனே இந்த செல் செலக்ட் ஆகிடுது. இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தெரியுது. அதுக்கு அர்த்தம் இது செலக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த பார்டரில் மவுஸை கொண்டு வந்து வச்சா ஒரு ப்ளஸ் சிம்பல் தெரியுது. அந்த இடத்துல மவுஸை வச்சு அமுக்கி பிடிச்சிக்கிட்டு கீழ் நோக்கி இழுக்கணும். இப்போ நான் மவுஸை ரிலீஸ் பண்ணுறேன். எல்லா செல்ஸ்லையும் செக் பாக்ஸு இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆர்டிங்கிற அந்த ஸ்டூடெண்ட் ஃபீஸ் அடிச்சிருந்தா இந்த செல் மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சு ஒரு தடவை கிளிக் பண்ணணும். இப்போ டிக் மார்க்கு என்ட்ராயிடுச்சு. அதே மாதிரி ஃபீஸ் அடித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம கிளிக் பண்ணி டிக் மார்க்கை இன்சர்ட் பண்ணலாம். இப்போ செக் பாக்ஸை ரிமூவ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மேலே இருக்கிற இந்த செல் மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணோன்னா இது உள்ளே இந்த பாக்ஸு தெரியுது. இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ஜி பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். இந்த கோட்டுங்கிற அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் ஸ்பெஷலை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு செலக்டில் இங்கே ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே எல்லா செல்ஸில் உள்ள பாக்ஸும் செலக்ட் ஆகிடுது. இப்போ கீபோர்டில் டிலீட் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் அந்த செக் பாக்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். அடுத்து 3D செக் பாக்ஸை இன்சர்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு டெவலப்பர் டேப் உள்ளே போய் இந்த இன்சர்ட்டை ஓப்பன் பண்ணி இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி இங்கே வரையணும். இப்போ நான் இங்கே வரைஞ்சிட்டேன். இப்போ இது உள்ள மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணணும்.
ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் கண்ட்ரோலை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா ஃபார்மேட் கண்ட்ரோல்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் கண்ட்ரோல் செலக்ட் ஆகிருக்கணும். இப்போ இதில் 3D ஷேடிங்கை செலக்ட் பண்ணி ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 3D செக் பாக்ஸு இன்சர்ட் ஆகிடுச்சு. இதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். இது செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ கீழே உள்ள எல்லா செல்ஸையும் செலக்ட் பண்ணணும். அதுக்கு இந்த இடத்துல மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு இது பண்ணுறேன். எல்லா செல்ஸ்லையும் செக் பாக்ஸு இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ரிமூவ் பண்ணுறது எப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.